உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய இன்றைய போர் கள நிலவரங்கள். இதுவரை தாக்குதல்களை பற்றியெல்லாம் பேசினோம். இன்று நாம் ஒரு சாராம்ச செய்திகளை உங்களுக்கு தரப்போகிறோம். மத்திய கிழக்கின் உண்மையான நிலை என்ன, ஈரான் அமெரிக்க போரினுடைய தீர்வுதான் என்ன, ரொம்ப முக்கியமா பேச போகிறோம். அமெரிக்கா, நேற்று நான் சொல்லியிருந்தேன், ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை அவர்கள் உடனடியாக லீவு போட்டு விட்டுட்டு நாம இனி போர் செய்வதற்கு சற்று காலதாமதம் ஆகும் அப்படின்னு அமெரிக்கா சொன்னது. இப்போ இந்த போர் நிறுத்தத்தை பற்றி கேட்கிற போது அமெரிக்கா ஆமாம், போர் நிறுத்தம் அமலில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம், போர் நிறுத்தம் என்பது தொடர்ந்து போர் நடக்காது. போர் நடக்காது என்றால் அமெரிக்கா ஆயுதங்களை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஏனால் அவர்களிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. ஆகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் வரை ஈரானை நெருக்கடிக்கு உள்ளாக்கி ஈரானிலிருந்து எண்ணெய்கள் வெளியே போகாமல் அவர்களை பொருளாதார சிக்குப்பட செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கையில் அமெரிக்கா தற்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், நேற்று நள்ளிரவு வரை ஈரானில் டொமஹோக் ஏவுகணைகள் மூலம் தாக்கப்பட்டு கொண்டிருந்த சம்பவத்தையும் அப்போது அமெரிக்கா அந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்துவதை நாம் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ அமெரிக்காவுக்கு தொடர்போரில் தனது சுய கூட்டாளிகளான சவுதி அரேபியா, கத்தர், ஜொர்டான், குவைத் மற்றும் பஹ்ரைன், யுஏஇ, இஸ்ரேல், இதற்கெல்லாம் அவர்களுக்கு அனுப்ப முடியாது. ஏனென்றால் அவர்களிடத்தில் ஆயுதங்கள் குறைந்திருக்கிறது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த போரை அப்படியே விட்டுவிட்டு சென்றால் அவர்களுக்கு பெரும் கேவலமும் அவலமும் ஏற்படும். பாரிய அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட இந்த விவகாரங்களை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டை இஸ்ரேல்களுடன் ஆப்ரஹாம் அகார்டு என்ற அடிப்படையில் இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைத்து ஆதிக்கத்தையும் பொருளாதார சுரண்டலையும் மேன்மைப்படுத்துவதற்காக இஸ்ரேலை அவர்கள் அங்கே கொண்டு அமர்த்தினார்கள். 1917களில் உஸ்மானிய பேரரசு வீண்ட போதே யூதர்களின், அமெரிக்கர்களின் திட்டமாகத்தான் இது இருந்தது. யூரோப் நாடுகளும் இந்த திட்டத்தை தான் போட்டார்கள். இப்ப இந்த போரை அமெரிக்கா அப்படியே நிறுத்திவிட்டு வந்து விட்டால், என்னால முடியாதப்பா, நான் உண்மையிலேயே முடியாது, அப்படித்தான் போவார்கள், அது வேறு விஷயம், அவர்களால் தொடர முடியாது. இப்பொழுது ஈரான் மிகப்பெரிய பிராந்திய வல்லரசாகும், அமெரிக்காவை தண்ணி காட்டிய சர்வதேச நாடுகளில் ஒன்றாகவும் அவர்கள் மாறிவிடுவார்கள். இப்ப அமெரிக்கா அப்படி ஒருவேளை ஸ்டேட்டஸ் கோ என்பார்கள், எப்படி இருந்ததோ அப்படியே அதை நிலைப்படுத்திவிட்டு அப்படியே போர் முடிந்தது, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் போனால் எந்த காலத்திலும் இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசம் அங்கே நிலை கொள்ள முடியாது. இனி வரும் அரசுகளும் கூட ஈரானிடத்திலிருந்து மத்திய கிழக்கில் கற்றுக்கொண்ட பாடம் அடிப்படையிலே தான் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளையும் இராணுவ நடவடிக்கைகளையும், பெர்ஷியன் வளைகுடாவாக இருந்தாலும், இந்திய பெருங்கடலாக இருந்தாலும், செங்கடலாக இருந்தாலும், உலகின் எந்த பகுதியிலும் அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு முறை இருக்கிறது. இப்போது அமெரிக்க கப்பல்கள் எங்கே நிற்கிறது என்றால், ஒரு கப்பல் ஓமன் கடல் பகுதிகள் தீப்பற்றி எரிகிறது. இது ஈரானுடைய தாக்குதலின் மூலம்தான் நடந்திருக்கிறது மட்டுமல்லாமல், அமெரிக்காவுடைய கப்பல்கள் பல 800 நாட்டிக்கல் மைல்களுக்கு அப்பால் தான் இருக்கின்றதை தவிர எந்த கப்பலும் ஹெர்மூஸை ஒட்டி இருக்கக்கூடிய பெர்ஷியன் பகுதிகளில் அவர்களால் நிறுத்த தைரியம் இல்லை. அதுதான் உண்மை. சில ஈரானுடைய கப்பல்களை தாங்கள் மடக்கியிருப்பதாகவும், பல மில்லியன் கணக்கிலான ஈரானிய
எண்ணெய்களை நாங்கள் சுருட்டி இருக்கிறோம் என அமெரிக்கா சொல்கிறது. அதில் உண்மையும் இருக்கலாம், இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. அமெரிக்காவினுடைய கப்பல்களை பற்றி எறிய வைத்திருக்கிறார்கள். நாம் நேற்று சொன்ன அதே போன்று அமெரிக்காவினுடைய KC-A 146, KC-146, KC-46A மற்றும் KC-135 போன்ற ரிஃபைன், அதாவது ரீஃபில்லிங் டேங்கர்களை கொண்ட மிகப்பெரிய மில்லியன் கணக்கில் செலவுள்ள அந்த விமானங்களை ஈரான் காணாமலாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்க கப்பல்கள் பற்றி எறிகின்றன. அமெரிக்க இராணுவத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இத்தனை வல்லமை உள்ளவர்கள் ஈரானை அழிப்பதை விட்டுவிட்டு போர் தற்காலிக நிறுத்தம், இன்ட்ராம் சீஸ்ஃபயர், இடைக்கால நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தப்பியிருப்பதிலிருந்து அவர்கள் வலிமையை நான் ஒன்றும் சொல்ல வேண்டியில்லை, உங்களுக்கே புரியும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு சவரப்பிள்ளை கிடைத்தால் அடித்து நாசம் செய்வதுதான் அவர்களுடைய வழக்கம். ஆனால் இன்றைக்கு நடக்கிற அந்த நடைமுறைகளை பார்க்கின்ற போது அமெரிக்கா தனது டிசபிலிட்டி, அவர்களுடைய இயலாமை, அவர்களுடைய குறைபாடுகள், ஆயுத பற்றாக்குறை, ஆர்சனல் டெபிசிட் என்று சொல்ற மாதிரி உடற்பற்றாக்குறை என்பதை போன்று அவர்களுக்கு ஏற்படுகிற சத்து குறைவு, ஆயுத சத்து குறைவு, ஆயுதத்தினுடைய பற்றாக்குறை, இதன் மூலம் அமெரிக்கா நிரந்தரமாக ஓய்வு பெற இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய சந்தை விலைகள் அதிகரிப்பு, இதெல்லாம் ஒரு காரணமாக நான் சொன்னேன். இப்போது இந்த விவகாரங்களை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, நேற்றைய முன்தினம் சவுதி அரேபியா எமது வான்பரப்புகளை அவர்கள் பயன்படுத்த தடை. தற்போது ஈரானை தாக்கியிருப்பதும் சவுதி அரேபியா சொல்கிறது. சவுதி அரேபியா மட்டுமில்லை, கத்தர் சொன்னது மட்டுமல்ல, தற்போது குவைத்தும் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், உங்களுடைய தளங்கள் ஆற்றில் இருக்கிறது. போர்க்காலங்களில் இத்தலங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மற்ற நாட்களில் வாருங்கள், தளங்களை பயன்படுத்துங்கள். மற்ற நாட்களில் வந்துவிட்டு போர்க்காலங்களில் அவர்கள் பயன்படுத்த முடியாமல் போனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? அமெரிக்காவுக்கு எத்தனையோ நாடுகள் தளம் இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் கொண்டு வச்சிடலாம். அவர்களுக்கு கரீபியன் பகுதியில் இருக்கிறது. அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ தீவுகள் இருக்கிறது. அங்கேயெல்லாம் அவர்கள் தளத்தை வைக்காமல் அரபு நாடுகளில் கொண்டு வைப்பதும், ஆப்கனில் கொண்டு கேட்பதும், மத்திய ஆசியாவில் அவர்கள் நிலைபெறுத்துவதும் தங்களுக்கு லாப கணக்கைத்தான் போடுகிறார்கள். தாங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்துவதும் மிரட்டுவதும் அளிப்பது தானே அமெரிக்காவினுடைய வேலை. அதற்காகத்தான் 15 தளங்களை வைத்திருக்கிறார்கள். 228 இடங்கள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. பல பில்லியன் கணக்கான டாலர்கள் அமெரிக்காவுக்கு தேவை. இப்போ இந்த போர்ல அமெரிக்கா இழந்தது தற்போது ஆயுதங்கள் மட்டுமல்ல தோழர்களே, இழந்து போன எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு பல பில்லியன் டாலர்கள். எப்பொழுது? இந்த போரில். இனி போர் செய்வதற்கு முடியாத பல பில்லியன் டாலர்கள். இந்த 15 தளங்கள் உருக்குலைந்து போன அமெரிக்காவினுடைய ஜெரால்டு ஆர்ஃபோர்ட், ஆப்ரஹாம் லிங்கன், அதே போன்று ட்ரிபோலி போன்ற கப்பல்களின் பெயர்களே இல்லை. அமெரிக்காவுடைய F-Series, அமெரிக்காவுடைய இராணுவத்திற்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் மடிந்து போன நிலையில் அதிகார தலைமையிலிருந்து அவர்கள் தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் என்கின்ற டெசிக்னேஷன், ஒரு அடையாளம், ஒரு தலைப்பு, ஒரு மாதிரி, ஒரு போர்ட்ரேட், என்ன சொல்றது, இமேஜ் which has been destroyed, முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது ஈரானால். நேற்று கூட டெஸ்ட்ராய்ட் கப்பல் 2 அனுப்பியிருந்தார்கள். அதை முழுமையாக ஈரான் தாக்கி காலி செய்திருக்கிறது, புறம் தள்ளி இருக்கிறது, அல்லது அந்த கப்பல் செயல்பாடு இல்லாமல் ஓடி இருக்கிறது, எப்படி வேணாலும் சொல்லலாம். அமெரிக்காவின் நாசகார கப்பல்களை ஈரான் மீண்டும் தாக்கி அழித்திருக்கிறது. ஈரானுக்கு 10 கப்பல்களை, ஈரானுடைய கப்பல்கள் என்றால் அமெரிக்க கப்பல்களை விட பன்மடங்கு சிறியவை. வேகப்படகுகள் என்று சொல்லலாம். அதிவேக படகுகள், ஏவுகணைகளை சுமந்த நேரத்தில். ஆனால் அமெரிக்கா வைத்திருப்பது உலகத்தின் ஒரு பகுதியை விதவையாக ஆக்கியிருக்கிறார்கள். 5000 பேர் வாழ்றான். ஒரு கிராமத்தில் 1000 பேர் இருப்பான்.
5 கிராமங்கள் அங்கு இருக்கிறது. அவர்களுக்கு உணவுகள் கொதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும். 1,15,000 கோடி ரூபாயில் உருவாக்கிய பல கப்பல்கள் இன்றைக்கு வந்து நிற்கிறது. ஈரான் அப்படி அல்ல. 4 பேர் 5 பேர் போகக்கூடிய சிறிய கப்பல்கள் மட்டும்தான், சிறிய போட் மட்டும்தான். அதுவும் 115 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய கப்பல்கள் அவர்களிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு போர் என்ன முடிய போகும்? ஏன் இந்த 14 அம்ச திட்டத்தை யோசிக்கிறார்கள்? அமெரிக்கா சொன்னால் பொய் சொல்வார்கள் என்பதெல்லாம் தெரியும். பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் முஜித்தபா கொமேனியை 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். எங்கிருந்து பேசினார் என்பது யாருக்கும் தெரியாது. எந்த கருத்தும் வெளிப்படவில்லை. அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு முழுமையாக இழுத்து அவர்களை காலி செய்ய வேண்டும் என்பதை அல்குஸ் IRGC படைகளும், இந்த இராணுவ செயல்பாட்டிலிருந்து நாட்டின் மக்களுக்கு ஏற்படுகிற பல இடையூறுகளை, இன்னல்களை, இடசங்கங்களை முழுமையாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அரசியல் பிரிவு தலைமையும் அங்கே மாறுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் ஸ்காஃப்ஸ் அவர்கள் கடைசி வரை மரணித்தாலும் அழிந்தாலும் அமெரிக்காவை அழித்துவிட்டே நாம் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டில் அவர்கள் மையம் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்களை கைவிட, ஈரானை கைவிட சீனாவும் தயாராக இல்லை, ரஷ்யாவும் தயாராக இல்லை. 70 நாட்கள் ஆகிவிட்டது. பிப்ரவரி 28, ஏப்ரல் முடிந்து இன்றைக்கு மே மாதம் 10ஆம் தேதி நெருங்கியிருக்கிறோம். சற்றேறக்குறைய 70 நாட்கள் ஆகிவிட்டது, தாண்டிவிட்டது. போர் ஆரம்பித்து அதற்குள் ஒரு செயற்கையான சொலவாடலான ஒரு சீஸ்ஃபயர் என்பது, ட்ரூஸ் என்பதெல்லாம் அது சொலவாடல் தான். அமெரிக்காவின் கள்ளத்தன திட்டத்தை அவர்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் திருடர்கள், இவர்கள் மோசமானவர்கள், இவர்கள் பொய்யர்கள், இவர்கள் வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டார்கள். நம்மிடத்திலே இந்த அமிக்கபிள் செட்டில்மெண்ட், ஒரு பெர்மனன்ட், இட்ஸ் நாட் த பெர்மனன்ட் சீஸ்ஃபயர், இட்ஸ் எ டெம்பரவரி சீஸ்ஃபயர். இதற்குள் அவர்கள் தங்களை தயார்படுத்த, நம்மை காலி செய்ய எடுக்கும் முயற்சித்தான் இது என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஈரானிய இராணுவ தலைமையும் ஆட்சி தலைமையும் ஆன்மீக தலைமையும் நன்கு நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இன்னொரு கருத்தை சொல்ல வேண்டும். ஈரான் ஒரு கடும்போக்குவாதத்தை மேற்கொள்கிறதா? அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் கடும்போக்குவாதத்தை தான் மேற்கொள்ள வேண்டும். ஈரான் 47 ஆண்டுகளோடு 1980களுக்கு பின்பு சதாம் ஹுசைனோடு நடந்த போருக்கு பின்பு எந்த போரிலும் ஈடுபடவில்லை, யாரையும் அவர்கள் அழிக்கவில்லை. ஆனால் அவர்களை வறுமையில் ஆழ்த்தி, அவர்களுடைய ரொக்க பணம் 10 லட்சம் கோடியை காலி செய்து, அவர்கள் உலகத்தில் எங்கும் ஆயில் வியாபாரம் செய்ய முடியாத அளவிற்கு அவர்களை நாசகாரம் செய்திருக்கிற அமெரிக்காவை எதிர்த்துத்தான் அவர்கள் போர் செய்கிறார்கள். வேற உலகின் எந்த நாட்டையும், பக்கத்தில் இருக்கக்கூடிய அசர்பைசானோ, கஜகஸ்தானோ, ஆர்மேனியாவையோ, இல்லது துர்கமிஸ்தானையோ, ஈராக்கையோ யாரையும் எதிர்த்து அவர்கள் போர் செய்யவில்லை. தனித்துவமாக சுயாதீனமாக நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். தற்போது ஒன்றை மட்டும் சொல்லி முடிவுக்கு வருகிறேன். அமெரிக்கா என்ரீச் செய்யப்பட்ட 453 கிலோ எடை கொண்ட அதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறது என்றால், ஈரான் கையில் மிகப்பெரிய அளவிலான அணுகுண்டு ஒன்றை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இட் இஸ் சோ கால்ட் த ஹெர்முஸ். இதுதான் ஹெர்முஸ். ஹெர்முஸிலே எவ்வளவு காலம் அமெரிக்கா தாமதிக்க முடியும்? உலகம் எவ்வளவு காலம் அதை எதிர்கொள்ள முடியும்? இப்பொழுது அமெரிக்கா போடுகிற தடைகளின் மூலம் ஈரானிலிருந்து எண்ணெய்கள் செல்ல முடியவில்லை. பொருளாதார நெருக்கடி, பணமில்லாமல் சிக்கல். ஆனால் அதை அவர்கள் நீண்டகால கடனாக வாங்கி பெற்றுக்கொள்ள முடியும். காஸ்பியன் வளைகுடாவின் மூலம் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு எண்ணெய் இருக்கிறது. ஆனால் எதுவும் இல்லாத இஸ்ரேலுடைய நிலைமை பரிதாபம். ஹிஸ்புல்லாக்களிடத்திலும் இன்றைக்கு ஹமாஸிடத்திலும் கூட அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தல், பொருளாதார நெருக்கடி அச்சுறுத்தல்.
அதே சமயம் இந்த போரை அமெரிக்கா என்றும் நிறுத்திவிடக்கூடாது என்பதில் யூதலாபி செய்கிற பெரும் தடைக்கு அமெரிக்கா உட்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அவர்களால் வெளியே வருவது சிரமம்தான். இதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. 14 ஒப்பந்தங்களை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவுடைய மனசாட்சியாக செயல்படும் பாகிஸ்தானின் அசீம் முனீர் மற்றும் ஷெரீஃப் கொடுத்திருக்கிறார்கள். அதை கவனமாக பரிசீலிக்கிறார் முஜிதபா அவர்கள். என்ன நடக்கிறது தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் அரசியலில் ஜெம் தொலைக்காட்சிக்காக நான் சுஃபியான். நன்றி.